இப்போ அதை பத்திர பேச்சதுக்கு அதை அப்புறம் பேசிக்கலாம். இதை வர சுஜாதா, உனக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா? எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்கள் யாரையா பார்த்து பேச வேண்டி வருமா? அது என்ன நம்மால ரிசல்ட் கேட்காம போறா? உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவானா? Switched off. Please try again later. சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும். இந்தாங்க. முரளி சார். சார் சக்சஸ். சுஜாதா மேடமுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி சார். உங்க உதவி இல்லைன்னா மேடம் வெளியில வந்திருக்கவே முடியாது. ராத்திரின்னு கூட பார்க்காம வந்து உதவி பண்ணீங்க. ஒரு யூனியன் லீடரா என் கடமையை தான் நான் செஞ்சேன். கவலைப்படாதீங்க சுஜாதா, உங்களுக்கு பின்னாடி யூனியன் இருக்கு. உண்மை என்னைக்குமே தோக்காது. தைரியமா இருங்க. சார், நீங்க பண்ண உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். சொல்லப்போனா நான் செஞ்சது கடமை. இதெல்லாம் செய்யறது தான் என் வேலை. அதுக்கு தான் யூனியன்ல என்ன தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்களை வெளியில கொண்டு வரதுக்காக நடுராத்திரியில என்ன தேடி கண்டுபிடிச்சு உங்க பிரச்சனைய என்கிட்ட கொண்டு வந்த முரளிக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். சும்மா சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கிறது ரொம்ப அபூர்வம். உண்மையை சொல்லணும்னா இவருடைய துடிப்பையும் பதட்டத்தையும் பார்த்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை காப்பாத்த தான் உயிரையே கொடுப்பான்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஆனா முரளி உங்களுக்காக உயிரையே கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட உண்மையான அன்பும் நேசமும் தான் என்னோட செயல்பாட்டை இன்னும் அதிகப்படுத்துச்சு. நான் சொல்றது அதிகப்படியான்னு எனக்கு தெரியல. கடவுளோட அருளை விட இந்த முரளியோட ஆதரவும் நட்பும் பெருசுன்னு எனக்கு படுது. சுஜாதா, உங்களுக்கு கடவுள் நல்ல வரத்தை கொடுத்திருக்காரு. அதனால தான் முரளி உங்களுக்கு நண்பனா கிடைச்சிருக்காரு. கடவுளோட அருள் எனக்கும் கிடைச்சிருக்கு. அதனால தான் முரளி மாதிரியான நல்ல மனுஷனை சந்திக்க வச்சிருக்கு. சார் தயவு செஞ்சு நிறுத்துங்க சார். எனக்கே ரொம்ப ஓவரா இருக்கு. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. ஓவரோ கம்மியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் சொன்னது உண்மை. இந்த கேஸ் சம்பந்தமா யூனியன்ல இருந்து என்ன உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? தேங்க்யூ சார். வரேம்மா. தேங்க்யூ சார். வரேன். அப்ப நான் வரேன் சார். வரேன் மேடம். தேங்க்யூ சார். நான் வரேன் சார். எஸ் சார். மிஸ்டர் முரளி, உண்மையிலேயே நான் உங்களுக்கு போதும் மேடம். ஏற்கனவே என்னை பத்தி ஓவரா பில்டப் கொடுத்துட்டாரு. இல்ல முரளி, எனக்கு என்னமோ அவர் உங்களை பத்தி கொஞ்சம் குறைச்சலா தான் சொல்லியிருக்காருன்னு தோணுது. மேடம், அவர் விட்ட இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்காதீங்க. அப்புறம் எனக்கு இங்க இருந்து ஓடுறது தவிர வேற வழி இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் முரளி.
நீங்க எனக்கு செஞ்ச உதவியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். பரவாயில்ல மேடம், இதை விடுங்க. நம்ம அடுத்தது என்ன செய்யணுன்றத பற்றி யோசிப்போம். ஆர்கே குரூப் கொடுத்த ஒரிஜினல் பத்திரத்தை எடுத்து கலர் ஜெராக்ஸா மாற்றி வச்சது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். நம்ம பேங்க்ல அந்த காரியத்தை யார் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல முரளி, எனக்கு யார் மேலேயும் அந்த மாதிரி சந்தேகமே வரல. இப்படி யார் பண்ணுவாங்க? முரளி, உங்களுக்கு நம்ம ஸ்டாஃப் யார் மேலேயாவது டவுட் இருக்கா? நான் நினைக்கிறது சரியான தெரியல, தெரிஞ்சதும் சொல்றேன். இப்போ கிளம்பலாமா? வாங்க. வா. நில்லுமா. யாரு கண்ணு பட்டுச்சோ இல்ல உனக்கு கிரகம் சரியில்லையோ என்னவோ உன்னை கம்பிக்கு பின்னால உட்கார வச்சிருச்சு. அப்படியே வீட்டுக்குள்ள வரக்கூடாதுமா. இங்கேயே இரு, நான் வரேன். இது கல்யாண வீட்டு வாசல். சொல்ல போனா பொண்ணு மாப்பிளைய வச்சு சுஜாதா ஆரத்தி எடுக்கணும். இப்ப என்னடானா சுஜாதாவுக்கு ஆரத்தி எடுக்க வேண்டிய நிலைமையா போச்சு. எங்க போய் சொல்ல? ஆக்சுவலா இந்த வீட்டு வாசல் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாய மூடுறீங்களா? எந்த நேரத்துல எதை பேசணுங்கிற விவஸ்தையே இல்லையா உங்களுக்கு? அம்மா, அப்பா சொல்றதுல என்ன தப்பு இருக்குமா? நியாயமா அப்படிதான் நடந்திருக்கணும். நடக்கலையே, அதுக்காக உனக்கு தீட்டு கழிக்காம விட முடியுமா? உன்னை பிடிச்ச பீட திரும்பி வராம இருக்கணும்ல, அதுக்காகத்தான் ஆரத்தி எடுக்கிறேன். உள்ள வாக்கா. தம்பி உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகேம்மா. சுஜாதா வாமா, எண்ணெய் தேய்ச்சி தலை குளி. சார் உட்காருங்க. என்னது இது? புடவைய மடிக்க ஹெல்ப் பண்றேன். நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க ஹெல்ப் ஒண்ணும் வேண்டாம். நான் ஊருக்கு எடுத்துட்டு போற புடவை தானே மடிச்சு வைக்க ஹெல்ப் பண்றேன். என்னமோ இந்த புடவை மடிச்சு வைக்கிற மாதிரி ஃபீல் பண்ற. ஃபர்ஸ்ட் இதை விடுங்க, அந்தாசை வேற இருக்கா. உங்க Dress போய் ஃபர்ஸ்ட் பேக் பண்ணுங்க. நான் என் Dress எல்லாம் எப்பவோ எடுத்து வச்சிட்டேன். ஸ்வெட்டர் எடுத்து வச்சீங்களா? அதுக்கு தான் நீ இருக்கியே. இதெல்லாம் அப்புறம். ஆமா நித்யா, காஷ்மீர் ஊட்டி கொடைக்கானலை விட அழகா இருக்குமா? இது வரைக்கும் நான் அங்க போனதே இல்ல. நீ போயிருக்கியா? ஓ, நான் நிறைய டைம் ஃபேமிலியோட காஷ்மீர் போயிருக்கேன்.
ஹனிமூனுக்கு அப்பா ஃபாரினுக்கு தான் டிக்கெட் போடுவார்னு நினைச்சேன். பட் நீங்க காஷ்மீரே போனதில்லைன்னு சொன்னீங்கல்ல, அதான் காஷ்மீருக்கே டிக்கெட் போட்டாரு. அதுக்கு என்ன, அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா போலாம். ரொம்ப தான் ஆசை. இப்படியே ஊர் சுத்திட்டு இருந்தா வேலையெல்லாம் யார் பாக்குறது? நித்யா, இதான் நம்ம லைஃப்ல ஜாலியா இருக்க வேண்டிய நேரம். ஒரு குழந்தை வந்துருச்சு, அப்புறம் நாமளே நினைச்சாலும் எங்கேயும் போக முடியாது. உனக்கு குழந்தைய கவனிக்கிறதுலயும் எனக்கு என் வேலையை பார்க்கறதுக்குமே நேரம் சரியா இருக்கும். சார், வா கமலா. மேனேஜர் நீங்க ஊருக்கு போறதுக்கான டிக்கெட்டை கொடுக்க சொன்னாரு. இந்தாங்க. உங்க அப்பா உன் மேல உள்ள பாசத்திலையும் என் மேல உள்ள பிரியத்திலையும் சஸ்பென்ஸா இருக்கட்டுமேனு ஃபாரினுக்கு டிக்கெட் போட்டிருந்தாலும் போட்டிருப்பாருல்ல. மலேசியாவா, சிங்கப்பூரா, ஆஸ்திரேலியாவா, சுவிட்சர்லாண்டா, இல்ல மொரீசியஸா? இல்ல மாப்பிள்ள, சென்னைக்கு. சென்னைக்கு எதுக்கு மாமா டிக்கெட் எடுத்திருக்கீங்க? என்ன மாப்பிள்ள இப்படி கேக்குறீங்க? உங்க அக்காவை போய் பார்க்க வேணாம்? அவங்க எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க. அவங்கள நேரா போய் விசாரிக்க வேணாமா? என்னாச்சுன்னு போன்ல கேட்டே தெரிஞ்சிருக்கலாமே. இல்ல அங்கிள், காஷ்மீர்ல ஒரு வாரத்துக்கு காட்டேஜ் புக் பண்ணிட்டோம். அது வேஸ்டா போயிருமேன்னு தான் சொல்ல வந்தேன். பணம் காசு போனா பரவாயில்ல மாப்பிள்ள. நாம முதல்ல செய்ய வேண்டியது உங்க அக்காவை போய் பார்த்து அவங்கள விசாரிக்க வேண்டியதுதான். முதல்ல சென்னைக்கு போலாம், அதுக்கப்புறம் ஹனிமூன் போங்க. என்ன நித்யா, நீ என்ன சொல்ற? நீங்க சொன்ன அது கரெக்ட் தான்ப்பா. அப்புறம் என்ன, சென்னை கிளம்புற வழி பாருங்க. என்ன நித்யா, உங்க அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? நியாயமா நீங்களும் நானும் தான் உங்க அக்காவை பார்க்க கிளம்பி இருக்கணும். பட் அவங்க இவ்வளவு பிரச்சனையில இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம ஹனிமூன் போறதை நினைச்சு எனக்கும் மனசு உறுத்தலா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்ப அந்த உறுத்தல் இல்ல. மிஸ்டர் முரளி, ரொம்ப நன்றி. இந்த 2 நாளா இந்த நன்றிங்கிற வார்த்தை எத்தனை தடவைங்க சொல்லுவீங்க? என்னோட ஆயுள் முழுக்க உங்களுக்கு நன்றி சொன்னாலும் அது போதுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. ஆமா தம்பி, என் பொண்ணு சொல்றதும் வாஸ்தவம் தான். சுஜாதாவை கைது பண்ணப்போ கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் அனுதாபப்பட்டிருப்பாங்களே தவிர கூட இருந்து உதவி செய்ய வரலையே. நீங்க மட்டும்தான் ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு என் பொண்ணை வெளியில கொண்டு வந்திருக்கீங்க. இதுக்காக எங்க குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. உங்க பொண்ணு தான் அப்படி பேசுனாங்கன்னா நீங்களும் அப்படியே பேசுறீங்களேம்மா? இத்தனைக்கும் பெருசா நான் ஒன்றும் பண்ணலையேம்மா. இல்ல முரளி, நீங்க எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்ற வேல்யூ உங்களுக்கே தெரியல. அத என்னால வார்த்தையில கூட சொல்ல முடியாது. ஆமா முரளி, நான் அரெஸ்ட் அனுப்ப மத்த ஸ்டாஃப் எல்லாம் அத வெறும் கண்ணால பார்த்தாங்களே தவிர நீங்க என் பிரச்சனைய மனசளவுல பாத்தீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க அப்படித்தான் எல்லா உதவியும் எனக்கு செய்றீங்க. மறுபடியும் என்ன பிரேஸ் பண்றது கேட்கறது கூச்சமா இருக்கு மேடம். நான் உதவி செய்யறதா நினைக்கல, கடமையா தான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க முரளி. மேனேஜருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும். இத பாருங்க, இது எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது. இது அவரோட டியூட்டி. அதனால யாரும் இதை பெருசுப்படுத்தாதீங்க. அது முரளிக்கு பிடிக்காது. என்ன முரளி, நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட் சார். மாமா,
இப்படி புரியாம பேசாதீங்க. முரளி சார் மாதிரி மனுஷங்களை பார்க்கறதே அதிசயம். சந்தோஷமா இருக்கும்போது தெரிஞ்சவன் தெரியாதவன்னு 1000 பேர் வருவாங்க. ஆனா நமக்கு ஒரு கஷ்டம்னு தெரிஞ்சா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள காணாம போயிடுவாங்க மாமா. அப்படிப்பட்ட உலகத்துல முரளி சார்லாம் அபூர்வம். அவரை பாராட்டுற மனசு இல்லைனாலும் எந்த குறையும் சொல்லாம இருக்கிறது நல்லது. என்ன பொறுத்த வரைக்கும் இவர் கூட பழகுற சந்தர்ப்பத்தை கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க சொல்றது அத்தனையும் சத்தியங்க. முரளி சார் மாதிரி நட்பு இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் காப்பாத்த ஆள் இருக்குங்கிற தெம்பே நம்மள சோர்வடையாம பாத்துக்கும். போரும் போரும், ரொம்ப டூ மச்சா இருக்கு. மேம், நான் யூனியன் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு உங்க ரீஇன்ஸ்டேட்மெண்ட் பத்தி பேசிட்டு வந்துடுறேன். நல்ல செய்தியோட வரேன். சரிங்க, நான் வரேம்மா. வாங்க முரளி. வரேங்க, வரேம்மா. வாங்க. தம்பி ரொம்ப நல்லவருமா. லக்ஷ்மி, என்னாச்சு உனக்கு? ஏன் கடிகாரத்தையும் வாசலையும் டென்ஷனா பாத்துட்டு இருக்க? அதாங்க அம்மாவோட பாசங்கிறது. வெளிய போன பையன் இன்னும் வரலையே. மணி 10 ஆகுதே. அவன் பசி தாங்க மாட்டானே. சாப்பிட்டானா இல்லையா? ஏன் இவ்ளோ நேரம் ஆகியும் வரலையேன்னு என் மனசு கிடந்து ரொம்ப தவிக்குங்க. அந்த தவிப்பு உங்களுக்கோ இல்ல அவனை கட்டிக்கிட்டவளுக்கோ இல்லன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? இந்த உலகத்துல அம்மாவுடைய பாசத்தையும் அன்பையும் மிஞ்சறதுக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. அப்படியா? கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா அந்த அம்மாவே ஓவர்டேக் பண்றதுக்கு ஒய்ஃப்னு ஒருத்தர் இருக்காளே, அது தெரியுமா உனக்கு? தாய்க்கு பின் தாரம் படம் பார்த்திருக்கியா? எம்ஜிஆர் படம். இந்த உலகத்துல எதையுமே ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொன்னு இருக்குமா. அது ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, பீப்புளா இருந்தாலும் சரி, ரொம்ப ஓவரா ஆடக்கூடாது. அப்புறம் எத்தனை பிரதோஷத்தை பார்த்தாலும் உன் தோஷம் போகாது. ஏங்க, கோயில்ல இருந்து வரும்போது டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, போய் தூங்க வேண்டியதானே? சும்மா தோணன்னு பேசிக்கிட்டு உயிர் எடுக்க வேண்டியது. லட்சுமி, உனக்கும் அது பொருந்தும். சரி, எதுக்கு நல்ல நாளதும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு நான் போய் படுக்கிறேன். ரெடியா ரெடி. இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. அதை மிஸ் பண்ணாம பாக்கணும் தானே. துக்கத்தை கூட கட்டுப்படுத்திக்கிட்டு நான் காத்துட்டு இருக்கேன். அத்தை, என் சமையல் அவ ரசிச்சு சாப்பிடுறத பார்த்துட்டு இத போய் கேவலமா நினைச்சிட்டோமேன்னு நீங்க வருத்தப்படணும். எப்படியோ அது ஓப்பனா நீங்க என்ன பார்த்து சொல்ல போறது கிடையாது. அட்லீஸ்ட் மானசீகமாவது நீங்க அதை உணர்ந்தா சரி. அடியே, நீ பண்ணதை பார்த்து நீயே பெருமைப்பட்டுக்க கூடாதுரி. அடுத்தவங்க சாப்பிட்டு அது நல்லா இருக்குன்னு உன்னை பாராட்டணும். இப்ப அவங்க கிட்ட வாங்க போறல, அப்ப நான் பார்த்து பூரிச்சு போக போறேன்டி. அம்மா, லேட் ஆயிடுச்சு, நீ இன்னும் தூங்காம இருக்க? எப்படிடா தூங்க முடியும்? வெளிய போன பையன் வீட்டுக்கு திரும்பி வராம இருக்கும்போது மத்தவங்க அதை பத்தி கவலைப்படுறாங்களோ இல்லையோ, பெத்த தாய்க்கு அந்த கவலை இருக்கும்லப்பா.
இதோ இப்ப நான் உன்னை பாத்துட்டேன்ல, இனிமே நான் போய் நிம்மதியா தூங்குவேன். ஏமா நான் என்ன எல்கேஜி படிக்கிற சின்ன குழந்தையா வெளியில போனா தொலைஞ்சு போறதுக்கு? போமா, போய் நிம்மதியா படுத்து தூங்குமா, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, நீ போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் போ. அம்மா நீ போய் படுமா, நான் பாத்துக்கிறேன். இல்லடா, நான் டிஃபன் வச்சுட்டு போறேன்டா. அதான் சந்தியா இருக்கல, நீ போய் படுத்து தூங்குமா. அம்மா போமா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுல, போ. என்னங்க, சீக்கிரமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். என்னது சேர்ந்து சாப்பிடலாமா? இன்னும் நீ சாப்பிடவே இல்லையா? நான் ஆபீஸ்லயே சாப்பிட்டேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எனக்காக வெயிட் பண்ணாதன்னு. அம்மாவோட கெட்ட பழக்கம் உனக்கும் வந்துருச்சா? அதனால என்னங்க, உங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன். சரி பரவாயில்லைங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமா? நான் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா மத்தத பாத்துக்கலாம். மணி இப்பயே 11 ஆக போகுது. உடம்பு என்னத்துக்கு ஆவறது? சரிங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போய் படுங்க. அதெல்லாம் கிடையாது, முதல்ல நீ வந்து உக்காரு. தினமும் நீ தானே எங்களுக்கு பரிமாறுற, இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் நான் பரிமாறுறேன். வா. வேணாங்க. வா சந்தியா. பரவாயில்ல. வா உக்காரு.